தமிழகத்தின் முப்பெரும் முதல்வர்களின் பிறந்த நாளையொட்டி கோவையில் நடைபெற்ற எஸ்பிவி கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பரிசு கோப்பைகளை வழங்கினார். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளையொட்டி கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதியில் அதிமுக விளையாட்டு அணி சார்பில் நந்தன் ஏற்பாட்டில் எஸ்பிவி கோப்பைக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலருமான எஸ்பி வேலுமணி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளையும் அனைத்து வீரர்களுக்கும் நினைவு பரிசுகளையும் வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து அணிகளுக்கும் கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தமிழகத்தில் இன்னும் 2 மாதத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கோவையில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார். இதில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் மணிமேகலை, ஆரஸ்புரம் பொறுப்பாளர் பிரபு, பகுதி கழக செயலாளர் விஸ்வநாதன், பகுதி கழக பொறுப்பாளர்கள் சாய் ஷியாம், கண்ணப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் இருக்கும்போது, அமைச்சராக இருக்கும்போது எல்லா திட்டம் கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டோம். அதிகமான பாலங்கள், சாலைகள், கூட்டு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி என்று அடுக்குமாடி வீடு எல்லாமே கொண்டு வந்துட்டோம். செய்ய முடியாத அதிக திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் எல்லாமே பண்ணோம். கிரிக்கெட் கிரவுண்டுக்கு மட்டும் பெரிய முயற்சி பண்ணி பாரத யூனிவர்சிட்டியில் ஒரு இடம், இன்டர்நேஷ்னல் கிரவுண்டுக்கு, அதே போல் நம்ம பைபாஸ் ஒரு இடம் பார்த்தோம். அது 2 மட்டும் தான் கரெக்டாக முடிவு பண்ண முடியாமல் இடம் கரெக்டாக பிரச்சனை ஆச்சு. இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை அமைச்சிருப்போம். எல்லா மேட்சிங் நடந்திருக்கும். ஐபிஎல் மேட்ச், எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நினச்சி அது கட்ட முடியல. கண்டிப்பாக ஒரு 2 மாதத்தில் மீண்டும் அந்த மாதிரி வாய்ப்பு வரும். கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ விடுபட்ட சில ஸ்கீமில் முக்கியமான ஸ்கீம் இந்த ஸ்டேடியம் தான். கண்டிப்பாக அது கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்துடுவோம். இன்றைக்கு விளையாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக விளையாடுவீங்க. இன்னும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎல், ஐபிஎல்ல போகணும். இப்போ எங்கள் டீமில் இருக்கிற 4 தம்பிங்க டிஎன்பிஎல் விளையாண்டுருக்காங்க. அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் போக வேண்டும்.